ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 3 டீஸ்பூன் போல் வெறும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், அப்படி இல்லைனா கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்ததுனால இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. என்னோடய வெறும் மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும், ஸோ அதனால் நான் ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தப்போ நீங்கள் கூடவோ குறைச்சவோ நீங்கள் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து உடவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி கலந்து சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும்.